friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே vlog, மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ தேர்ஸ்டேயோட vlog இது. ஸோ அன்றைக்கி வந்து சஷ்வந்த்துக்கு ஹாலிடே, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வந்து ஆஃபீஸ் இருந்தது. மகாவீர் ஜெயந்தினால் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கும் சஷ்வந்த்துக்கும் வந்து ப்ரெட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு தோசையை ஊற்றி கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் ஊற்றிட்டு இருந்தேன். அண்ட் லன்ச்சும் வந்து அன்றைக்கி சிம்பிளாக கர்ட் ரைஸ் தான் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோடும் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சாண்ட்விச் அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்னோடய ஸ்டைல் சாண்ட்விச். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எதுவும் வந்து அவுட் சைட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணாமல் பண்ணது. இது முட்டைகோஸ் வந்து நல்லா மெலிசாக திருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன், சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து தண்ணி ஊற்றாமல் திக்காக அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி 2 சைடும் நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த சாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த டைம்லன்னு இல்லை, நார்மலாகவே நான் கொஞ்சம் இதெல்லாம் நான் ரொம்ப சஷ்வந்த்துக்குமே கொடுக்க மாட்டேன். வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்றோம், லைக் பர்கர், பீஸா அந்த மாதிரி அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் வீட்டில் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டெல்லாம், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ அது நல்லது. ப்ரெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வீட் ப்ரெட்டு தான் வந்து எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ரெடி பண்ணேன். கரெக்டாக சஷ்வந்த் சார் எந்திரிச்சு வந்துட்டார். ஸோ அவனுக்கு அதை கொடுத்துட்டேன். அடுத்து எனக்கு டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங் இருந்தது. ஸோ அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 2 ப்ரெட்டை வந்து பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பால்ஸ் மாதிரி வந்து உருட்டிக்கணும். ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பால்ஸ் வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலு பேட்டி, வெஜ் பேட்டிங்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி உருண்டையாக நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தவாவில் வந்து பட்டர் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி வடை மாதிரி போட்டு எடுத்து 2 சைடும் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா பேட்டி. இதே கொஞ்சம் பெருசாக பண்ணி கூட நம்ம வந்து இந்த பன்னில் அந்த மாதிரி பாவு பன்லாம் இருக்கு இல்லையா, அதில் கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், முட்டைகோஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹெல்தி. சஷ்வந்த்துக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃபிங் மிச்சமாச்சுன்னா நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஈவினிங் ஸ்நாக்காக கூட சில சமயம் நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் வந்து இருந்தது, மிஷினில் வந்து துணி போடுறதெல்லாம். இப்போ வந்து எனக்கு மந்த்து நெருங்க வந்து ரொம்ப வந்து டயர்ட்னஸாக இருக்குது. சாதாரணமாக பண்ணுற வேலை கூட வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ சஷ்வந்த் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். நல்ல மூடில் இருந்தால் பண்ணுவான், இல்லைன்னா வந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவான். இன்றைக்கி ஏதோ வந்து சார் அந்த ஹாலிடே மோடில் இருந்ததுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். நான் மிஷினில் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தான். சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸைட்டடாகி நானே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. பட் வந்து எதெல்லாம் அவரால் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ண சொல்லிவிட்டு மீதியெல்லாம் வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ மிஷின் போட்டு விட்டுட்டு ஒரு 11-11:30 இருக்கும். அந்த டைம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் டைமு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நிறைய ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஹெல்த்துக்கு நம்ம கரெக்டாக ஆன் டைமுக்கு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ வந்து ஆப்பிள், ஆரஞ்சு ரெண்டுமே வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நானும் சஷ்வந்தும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு சாரும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டார். இப்போ கொஞ்சம் வளர அவனே குளிச்சுட்டு வந்துடுறான். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம் நானும் உங்கள் அப்பாவும். பிகாஸ் வந்து எல்லா டைமே வந்து நம்மளே வந்து குளிக்க வச்சுட்டு இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஆனால் கொஞ்சம் கண்காணிக்கணும். நம்ம உட்காந்துட்டு இல்லைன்னா அவ்வளோதான், தண்ணியில் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிடுவான். அதனால் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒழுங்காக குளிச்சுட்டு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலையில் எண்ணெய் தடவுறதுனா அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது, பிடிக்காது அவனுக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், எண்ணெய் தடவுறது வந்து பண்ணவே விட மாட்டான். பட் இப்போ வந்து ரொம்ப வந்து வெயிலாக இருக்குது இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் வந்து 2 days ஒன்ஸாவது நம்ம ஆயில் தடவி தான் ஆகணும், அதுதான் நல்லதும் கூட.
ஸோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஆயில் தடவிட்டு நானும் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு லஞ்சு சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தாளித்த தயிர் அதோட வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ணியிருந்தேன். காலையில் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஷஷ்வந்த் சார் வந்து தயிர் சுத்தமாக சாப்பிட மாட்டார். கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தது, ஷஷ்வந்தோட ஃப்ரெண்டோட அம்மா கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் பொரியல் பண்ணியிருந்தேன், அதுவும் வேணான்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த வெண்டைக்காய் சாதமும் நெய் சாதம், சுடு சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றது எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காது, பட் ஷஷ்வந்துக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. ஷஷ்வந்த் சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. ஸோ இன்றைக்கி சாப்பிட்றேன்னு சொன்னால் அது போட்டு கொடுத்து வத்தல் அப்பளம் அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். நான் சுடு சாதத்தில் அந்த முருங்கைக்கீரை பொரியலை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். வந்துட்டு அடுத்து வந்து நெயில் கட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸாக தான் அப்படி வச்சுருக்கான். ஆக்சுவலி வந்து அவங்க அப்பா ஒரு வாட்டி கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லைட்டாக நெயில் கட் பண்ணிட்டாரு. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 daysக்கு ஒரு மாதிரி வந்து அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த விரல். ஸோ அதனால அவனுக்கு ஒரு பயம், பார்த்துன்னு அவன் பயம் கொடுத்துறதில்ல, நம்மளுக்கு வந்து எங்கே தப்பாக கட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து நெயில் கட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் தான். போர்ஷன்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பேர். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சென்டென்ஸ் எல்லாம் அவ்வளோ இதுவாக வந்து எழுதுகிற அளவுக்கு போர்ஷன் இருந்தது. ஸோ எனக்கே வந்து பார்த்து அந்த நோட்டெல்லாம் பார்த்துட்டு எப்பா எவ்வளோ சொல்லி கொடுக்குறதுன்னு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி அவனுக்கு ஈஸியாக வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அப்படி டின்னர் வந்து சிம்பிள் தான், சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபுல் டே vlogல பார்க்கலாம். பாய்.